இந்த வீடியோவில் ஜியோ ஃபைபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜியோ ஃபைபருடைய ஃபுல் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அதில் இருக்க பிளான்ஸு, ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்ட் 2 பிளான்ஸை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜியோ ஃபைபர் வந்து நியூ கனெக்ஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வைஃபை ரவுட்டரும் ஃப்ரீயாக தருவாங்க. நீங்கள் டிவி சேனல்ஸ் இருக்க மாதிரி பிளான்ஸை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டாப் பாக்ஸும் கொடுப்பாங்க, அது கூட ரிமோட்டும் கொடுப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் வந்து ஒரு 6 மந்த்துக்கு இல்லைன்னா 12 மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஜியோ ஃபைபரில் ஒரு வைஃபை ரவுட்டர் கொடுக்குறாங்கல்ல, இந்த வைஃபை ரவுட்டரை வந்து நீங்கள் ஜியோவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு நெட்வொர்க்குக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த வைஃபை ரவுட்டர் கூட நீங்கள் லேண்ட்லைன் ஃபோன் கீது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ரீசார்ஜ் மட்டும் பண்ணியிருந்தால் போதும், உங்களுக்கு கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். நீங்கள் வேணும்னா லேண்ட்லைன் ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஜியோ ஃபைபரில் வந்து எல்லா பிளான்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அன்லிமிட்டெட் தான். ஆனால் எல்லா பிளான்லேயும் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா கமர்ஷியல் யூசேஜ் பாலிசி அப்ளிகபிள் ஆன் ஆல் அன்லிமிட்டெட் பிளான்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3300 ஜிபி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அன்லிமிட்டெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்லேயும் மென்ஷன் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3300 ஜிபி தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஜியோ ஃபைபருடைய பிளான் ப்ரைஸ் ஆடும் நீங்கள் ஜிஎஸ்டியும் சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். 18% நீங்கள் ஜிஎஸ்டி வந்து எக்ஸ்ட்ரா கட்டணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற பிளானோடைய ப்ரைஸ் வந்து 899ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டால் 160 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1060 ரூபா பே பண்ணணும். எல்லா பிளானுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளானோடைய ப்ரைஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஜியோ ஃபைபரில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? ஜியோ ஃபைபரில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பெய்ட் பிளான்ஸும் இருக்குது, ப்ரீபெய்ட் பிளான்ஸும் இருக்குது. நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பெய்ட்லேயும் ப்ரீபெய்ட்லேயும் இருக்க 1 மந்த் பிளான்ஸை வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் 6 மாதத்துக்கு சேர்த்து ஒன்றா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி கொடுப்பாங்க. அதே நீங்கள் 1 இயருக்கு சேர்த்து ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதாவது 1 மந்த் ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகே, ஜியோ ஃபைபருடைய பிளான்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜியோ ஃபைபரில் போஸ்ட்பெய்ட் சூஸ் பண்ணுறீங்களா இல்லை ப்ரீபெய்ட் சூஸ் பண்ணுறீங்களான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜியோ ஃபைபரில் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பெர் செகண்டுக்கு 30 MB, 100 MB, 150 MB, 300 MB, 1 GB இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்நெட் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை இன்டர்நெட்டோட டிவியும் சேர்த்து யூஸ் பண்ண போகிறீங்களாங்கிறதும் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போஸ்ட்பெய்டாக ப்ரீபெய்டான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து உங்கள் பர்பஸ் என்ன, இன்டர்நெட் மட்டுமா இல்லை டிவியும் சேர்த்து யூஸ் பண்ணுறீங்களாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான பிளானை சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஜியோ ஃபைபருடைய போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ் பற்றி பார்ப்போம். போஸ்ட்பெய்டில் 30 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய 1 மந்த் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. 399 ரூபா பிளான் ஒன்று, 599 ஒன்று, 888 ஒன்று. இந்த 399 ரூபா பிளான் இருக்குல்ல, இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த 599 இந்த 899 ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிவி சேனல்ஸோட ஓடிடியும் உங்களுக்கு சேர்ந்து வரும். நீங்கள் இன்டர்நெட் மட்டும் யூஸ் பண்ணுற பர்பஸ்க்காக ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 399 போட்டால் போதும். நீங்கள் டிவி சேனல்ஸுக்கும் சேர்த்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளானை ரீசார்ஜ் பண்ணுங்கள். இதுலேயே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் நியூ கஸ்டமராக இருந்தீங்கன்னா நீங்கள் 6 மாத பிளானு இல்லைனா 12 மாத பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணணும். இப்போ இந்த 399 ரூபா பிளானை நீங்கள் 6 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுனா 399 × 6ன்னு போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க. இந்த 599க்கும் இந்த 888க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ஓடிடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹாட்ஸ்டாரும் சோனியும் சேர்ந்து வரும். இந்த 888 வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸும் அமேசான் ப்ரைமும் சேர்ந்து வரும். ஓகே, அடுத்து போஸ்ட்பெய்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 100 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய 1 மந்த் பிளானும் 3 விட்டுருக்காங்க. 699, 899, 1199 இந்த 3 பிளான் தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 699ல் இன்டர்நெட் மட்டும்தான் இருக்கும். இந்த 899லையும் இந்த 1199லையும் டிவி அண்ட் ஓடிடி வந்து சேர்ந்து வரும். அடுத்து 150 Mbps ஸ்பீடு இருக்கிற மாதிரி 1 மந்த் பிளானு ஒன்று தான் விட்டுருக்காங்க. 999 ரூபா. இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா டிவி ஓடிடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்துடும். 150 Mbpsல இன்டர்நெட் மட்டும் இருக்கிற மாதிரி எந்த பிளானும் இல்லை, டிவி சேனல்ஸோட சேர்ந்து தான் வரும் பிளானு. நீங்கள் நியூ கஸ்டமராக இருந்து 150 Mbps செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 3 மாத பிளான் போட்டால் கூட போதும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்து 300 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்திங்கன்னா 1499. 500 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்திங்கன்னா 2499. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 1 GB per செகண்ட் ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் 2 விட்டுருக்காங்க. 3999, 8499. இந்த 2 பிளானுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னல டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 3300 GB தான் பர் மந்த்னு.
இந்த 3999 ரூபா பிளானில் உங்களுக்கு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 3300 ஜிபி தான் பர் மந்த்து. ஆனால் 1 ஜிபி பர் செகண்ட் ஸ்பீடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா வந்து அதிகமாக தேவைப்படும்ல, அதுக்காக தான் இந்த 8499 ரூபா பிளான் கொடுத்துருக்காங்க. இதில் மந்த்லி லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 6600 ஜிபி. ஸோ ரொம்ப ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வேணும், அதிக டேட்டாவும் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 8499 சூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து ஜியோ ஃபைபருடைய ப்ரீபெய்டு 1 மந்த் பிளான்ஸ் எல்லாம் பார்ப்போம். இதில் 30 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்திங்கன்னா 399, 100 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்திங்கன்னா 699. இந்த 2 பிளான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி சேனல்ஸ் ஒர்க் ஆகாது, இன்டர்நெட் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அடுத்து 150 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் வந்து 999, 300 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானு 1499, 500 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானு 2499. இந்த 3 பிளான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டோட டிவி சேனல்ஸும் சேர்ந்து வரும். ப்ரீபெய்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 1 ஜிபி பர் செகண்ட் ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் இருக்குது. 2 பிளான் விட்டுருக்காங்க, 3999, 8499. இந்த 2 பிளான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிவி சேனல்ஸ் இன்க்ளூடு தான். நான் ஃபஸ்ட்டே போஸ்ட் பெய்டுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த 3999 வந்து பார்த்திங்கன்னா லிமிட் வந்து 3300 ஜிபி மந்த்துக்கு. இந்த 8499 ரூபா பிளானில் 6600 ஜிபி பர் மந்த்து. ஓகே, ஜியோ ஃபைபருடைய போஸ்ட் பெய்ட் பிளான்ஸும் ப்ரீபெய்ட் பிளான்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் ஜியோவுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. அதில் இந்த இடத்துல 3 லைன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஜியோ ஃபைபர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ப்ரீபெய்ட் போஸ்ட் பெய்டுன்னு போட்டிருக்கும். உங்களுக்கு எந்த பிளான்ஸை நீங்கள் செக் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆனுவலு, செமி ஆனுவலு, மந்த்லி பிளான்ஸு எல்லாமே ஷோ ஆகும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன பிளான்ஸ் இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளான்ஸை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக இருக்கும். அதில் என்னென்ன ஓடிடி எல்லாம் ஆட் ஆகி வருதுங்கிறத டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பிளான்ஸ் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆனுவல் பிளானு, செமி ஆனுவல் பிளான்லாம் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் ஜியோ ஃபைபரை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஃபைபரில் என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.